நான் உங்களோடு கூட ஒரு வேத வசனத்திலே பேசலாம் என்று சொல்லி எண்ணி இருக்கிறேன். மூவிங் ஃபார்வர்ட் வித் காட் என்றதான ஒரு தலைப்பு. தேவனுடன் தொடரும் நடை என்று சொல்லி ஒரு தலைப்பிலே நான் எடுத்திருக்கிற வேத பகுதி யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் வசனம் 1 துவங்கி 9ஆம் வசனம் வரைக்கும் எடுத்திருக்கிறேன். நான் எப்போதுமே உங்களிடத்திலே தேவ வார்த்தையை பேசும்போது நான் உங்களுக்கு ஒரு அடிப்படையான வசனம் அல்லது கீவேர்ஸ் என்று நான் சொல்லுவது உண்டு. நான் இந்த கீவேர்ஸை உங்களுக்கு அடிப்படையான வசனத்தை கொடுப்பது உண்டு. நம்முடைய வேத பகுதி யோசுவா 1ஆம் அதிகாரம் வசனம் 1லிருந்து 9 வரையிலும் அதில் அடிப்படையான வசனமானது 9ஆம் வசனம். Our scripture lesson for today comes from Joshua chapter 1 verses 1 to 9 and our key verse will be verse 9. I will read it for you. Verse 9. Have I not commanded you, be strong and courageous? Do not be afraid, do not be discouraged, for the Lord your God will be with you wherever you go. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். நம்ம ஒரு ஆமென் சொல்வோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இந்த வேத வசனத்தை இதுவரைக்கும் நீங்கள் கோடிடாமல் வைத்திருந்தீங்கனாக்கா இந்த வசனத்தை கோடிட்டுக் கொள்ளுங்கள். I'm sure you have opened to Joshua chapter 1 verses 1 to 9. We just heard verse 9 being read for us. If you have not underlined this verse, I would very much encourage you to underline that particular verse. If you feel led to put your hands upon it and pray, you can also pray. Because this is what God speaks to Joshua. இது யோசுவா இடத்திலே ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். Because God speaks to him, it becomes a command, and he also says, calls him to be strong and courageous and not to be afraid. ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு, பயப்படாதே, திகையாதே என்று சொல்லி ஆண்டவர் திடன் மனதாக இருக்கும்படிக்கு அவர் யோசுவாவை அழைக்கும் ஒரு அழைப்பு தான் இந்த வேத பகுதி என்று நாம் பார்க்கிறோம். I want to also speak to you about the day that we are in today. இன்றைக்கு 29ஆம் தேதி, 2 நாட்களில் இந்த வருடம் ஒரு முடிவுக்கு வருகிறது. Then we are going to gather together for the new year. So we are going to look forward. But and then when you are at the last Sunday service, I was thinking of speaking to you on these 3 things. இந்த ஒரு 3 காரியத்தை குறித்து நான் பேசலாம் என்று எண்ணினேன். நாம் எங்கே நிற்கிறோம்? கடைசி ஞாயிறு ஆராதனையிலே நிற்கிறோம். இந்த ஆராதனையிலே என் கண்கள் எப்படி ஏறெடுக்கப்படுகிறது என்றால், நான் பின்னிட்டு பார்க்கும்போது 2024 ஆண்டு நான் நிற்கிறேன் என்று நான் முன்னோக்கி பார்க்கும்போது எனக்கு முன்னால் இருக்கிறது 2025 ஆண்டு. So I stand in the last Sunday service. I look back, I see the year 2024, and I stand here today in present. And I also look forward and I see the year 2025. So people of God, I thought that I will share with you something about the past, present and the future. உங்களுக்கு பிரியமானவர்களே, பின்னின காலம், இன்றைய காலம், வரும் காலம் என்று சொல்லி நான் உங்களுக்கு இந்த 3 தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை பேச நான் சித்தம் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. All right, let's very quickly come to Joshua chapter 1. மறுபடியும் என்னோடு கூட யோசுவா 1ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். The first thing I want to speak to you will be about the past. Remember, the Lord is faithful. When you look at the past, you must remember you have a God who is faithful. Amen. பின்னிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கடந்த காலம் என்று சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதை நினைவில்
வையுங்கள் என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன். ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவர். ரிமெம்பர் when you look back, when you சில பேர் பின்னிட்டு பார்ப்பாங்க. எதற்கு பார்ப்பாங்கனாக்கா, இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, என்ன சொல்லணும்னாக்கா, there's no use for us to cry over spilt milk அப்படின்னு. சிந்தின பாலை எண்ணி ஐயோ சிந்திரிச்சே என்று சொல்லி நம்ம அழுதால் அதில் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி ஒரு ஆங்கில சொல் ஒன்று உண்டு. ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். சம் பீப்புள் லுக் அட் த பாஸ்ட். சில பேர் பழைய காலத்தை பார்த்து காலத்தில் நடந்த குறைவுகளை பார்த்து அழுது காலத்தை ஓட்டி விடுவார்கள். There are people who look at their past not to be encouraged, but to look at all the failures and cry over the failure. You cannot do anything about the failures, but you can learn a lesson. Shall we say amen? That is why I am tossing this idea of God's faithfulness. When you look back, think about God's faithfulness. அதெல்லாம் தான் உனக்கு சொல்லுகிறேன். நீ பின்னிட்டு பார்க்கும்போது நீ கடந்த காலத்தின் உன்னுடைய எல்லா தோல்விக்குரியவைகளை எண்ணி அளவேண்டா. நீ பின்னிட்டு பார்க்கும்போது உன் ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவர் என்றதை நீ அறிய வேண்டும். ஆமேன் சொல்லுவோமா? இதற்கு நான் எடுத்திருக்கிற ஒரு அடிப்படையான வசனமானது இரண்டாவது வசனம். எடுத்துக்கொள்ளுங்கள். We will look at verse 2. Come with me to Joshua chapter 1 and I want you to look at verse 2. It says, Moses my servant is dead. Now therefore arise, go over this Jordan, you and all these people, to the land which I am giving to them, the children of Israel. என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ராயேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். இந்த வசனத்தை கவனிங்க. Look at this verse. It's speaking about the past because God is calling upon Joshua and God is reminding Joshua that now Moses is dead. மோசே மரித்து போய்விட்டான் என்று சொல்லி ஆண்டவர் வாலிபனாய் இருக்கிற யோசுவாவை அழைக்கிறார். Moses was a very old man. He is dead now. Joshua is a young man. So God speaks to Joshua. God calls Joshua. நாம் சொல்லுவோம் ஆமென். யோசுவாவை அழைத்து என் தாசனாகிய மோசே மரித்து போனான் என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நாம் சொல்லுவோம் ஆமென். லுக்கிங் பேக், வாட் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ்? த டெத் ஆஃப் மோசஸ். பின்னிட்டு பார்க்கும்போது என்ன அனுபவம்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த 40 வருடங்கள் வழி நடத்தின மோசேயின் மரணம், மோசேயுடைய மரணம். பிகாஸ் மோசஸ் வாஸ் தியர் லீடர். மோசஸ் வாஸ் லீடிங் தேம். அல்லேலூயா. இவர்களை வழி நடத்தி கொண்டிருந்தார். மோசே மூலமாகத்தான் ஆண்டவர் பேசினார். மோசே மூலமாகத்தான் இஸ்ரவேலை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். It was through Moses that God had promised to bless the people of Israel. And God spoke to the people through Moses. Every time God spoke to Moses. So now Moses is dead. மோசே இப்போது மரித்து போய் விட்டார் என்று சொல்லி அந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. I want you to think about it as I speak. நான் பேசிக் கொண்டிருக்கும் போது யோசித்து பாருங்கள். நான் சொன்னேன் மோசே அவர் முதிர் வயதானவர். He was an old man. Amen. Now comes a young man and God calls a young man. And God says this old man is dead. This man Moses is dead. Shall we say amen? ஆண்டவர் சொல்லுகிறார் மோசே மரித்து போய்விட்டார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். So when you talk about Moses being a grand old man, மோசே ஒரு வயதான மனுஷன், ஒரு வாலிபனே ஆண்டவர் இப்போது தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது யோசுவான்னு பார்க்கிறோம். அப்போ கிராண்ட் ஓல்ட் மேன் ஒரு ஜெனரேஷன், இது யங் மேன் இன்னொரு ஜெனரேஷன். ஆமேன். ஸோ பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஜெனரேஷன் அல்லது ஒரு காலம் கடந்து போய் இன்னொரு புதிய காலம், வாலிப தலைமுறை காலம் எழும்பின ஒரு காலம் என்று நாம் பார்க்கிறோம். ஆமேன் சொல்லுவோமா?
கர்த்தர் பெரியவர். நான் 4 பிள்ளைகளுக்கு தகப்பன். என் பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எனக்கு தகப்பனுடைய ஸ்தானம், இன்றைக்கும் தகப்பனுடைய ஸ்தானம், பொறுப்புகள் ஏராளம் அப்போது இருந்தது. பிள்ளைகள் படிப்பு, காரியம், பிள்ளைகளை எங்கும் கொண்டு போகிற ஒரு காலம். இப்போ பிள்ளைகள்லாம் வளர்ந்து ஆளாகிவிட்டார்கள், வேலை செய்கிறார்கள், சொந்த காலில் நிற்கிற ஒரு காலம் வந்து விட்டது. கர்த்தர் பெரியவர். நாங்கள் என்னுடைய வயது கூறியவர்களை பார்த்து நான் சொல்வேன், நம்முடைய காலங்கள் கடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. வாலிப தலைமுறை சபையிலே எழுந்து விட்டார்கள் என்று நான் சொல்லுவது உண்டு. ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. While I still pastor the church, while I have grown up children, teenage children who have learned to stand on their own. You know, I look at my team of people of my age, and we keep speaking. We say, you know, our times have passed so fast. Our children have risen. நம்முடைய பிள்ளைகள், வாலிப தலைமுறைகள் எழுந்து விட்டார். அதைத்தான் இங்கு நாம் இந்த வேத பகுதியிலே கற்றுக்கொள்கிறோம். That's what we are learning in this portion of the scripture, where we learn that no, Moses the senior is no more and the juniors have risen. Shall we say praise the Lord? Hallelujah. அப்போ பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வேத வசனத்திலே அவர் இந்த யோசுவா இடத்திலே பேசுகிறார். God is not going to leave the people like that. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை மோசே காலம் வரைக்கும் மட்டுமே நடத்திட்டு அதுக்கு பிற்பாடு இந்த ஜனங்களை விட்டு போகிறது ஆண்டவர் அல்ல. ஆமேன். ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லும் வார்த்தை என்னன்னா, as I was with Moses, I will be with you. As I have promised Moses, and the promises that I have given about Israel will stand. Amen. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல யோசுவாவே நான் உன்னோடு இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. அது மட்டும் அல்லாமல் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசேக்கு கொடுத்த என் வாக்குகள், என்னுடைய உறுதி, நான் கொடுத்த என் வாக்கு அனைத்தும் என் ஜனங்களுக்கு சொந்தமானது. ஆமென். Hallelujah. It doesn't end with Moses. மோசே மரித்து போகலாம். மனிதன் காலம் கடந்து போகும்போது அவன் கடந்து போய் விடுகிறான். ஆனால் தேவனுடைய வார்த்தை நிற்கும். Don't you think that God's word will stand? Shall we say amen? Hallelujah. Hallelujah. கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, தேவன் பெரியவர். So today in the first lesson, பின்னிட்டு பார்க்கும்போது மோசேசுடைய மரணம் எங்களை நடத்தினவர். ஆனால் முன்னிட்டு பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, நான் அவரோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அவருக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 1 நாளாகமம் புஸ்தகம், come with me to 1 Chronicles chapter 16 and I call you to come to verse 12. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தின் வசனம் 12க்கு வாருங்கள். அந்த வசனத்திலே நாம் இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். We are going to read or learn another fact. இன்னொரு கருத்தை கற்றுக்கொள்வோம். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 12ஆம் வசனம். And in the 39th year of 1 Chronicles chapter 16 and verse 12, okay? Remember his marvelous works which he has done, his wonders and the judgments of his mouth. நாம் கேட்போம். அவருடைய தாசனாகிய இஸ்ராயேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். நம்ம எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எப்போது பேசப்பட்டது முதல்ல கண்டுகொள்ளணும். எப்போது? தாவீது ராஜாவின் காலத்திலே உடன்படிக்கையின் பெட்டி எருசலேமுக்கு கொண்டு வரப்படும் போது பேசப்பட்ட வார்த்தை என்றதை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆமென். When was these words written? These words were written when David was the king and the ark of the covenant was brought to Jerusalem. Hallelujah. So God is good. இப்படிப்பட்ட காலத்திலே ஆண்டவர் எழுதின வார்த்தை யாருக்கு எழுதினார்?
இஸ்ரவேலுக்கு எழுதின வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் என்னத்தை ஞாபகப்படுத்த, what did God remind the people in this verse? இந்த வசனத்திலே ஆண்டவர் என்னத்தை ஞாபகப்படுத்தினார்? Look at it. Remember his marvelous works which he has done, his wonders and the judgments of his mouth. Amen. அப்போ இந்த வார்த்தையில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எகிப்தின் தேசத்தில் இருந்து, அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் இஸ்ரவேலை தப்புவிக்க பண்ணினார். ஆமென். Very often the people of God remembered how God was faithful in delivering them from Egypt. எகிப்தில் இருந்து எப்படி ஆண்டவர் இந்த ஜனங்களை நடத்தினார் என்றதான காரியத்தை நம் ஆண்டவர் வசனங்களிலே எப்போதும் பேசுகிற ஒரு தேவன். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. So people of God, it is beautiful because God spoke when the Ark of the Covenant was brought back to Jerusalem. They renewed their faith in God and remembered that God delivered them. அதாவது உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு வந்த பின்பு அங்கே மறுபடியும் ஆண்டவர் அவர்களுக்கு எப்படி எகிப்தில் இருந்து தப்புவித்தார் என்ற அந்த பாடத்தை அவர்கள் அங்கே கற்றுக்கொள்கிறார்கள். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. So the Bible speaks again and again as to how God brought them, how faithful God was. Amen. உபாகமம் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Come with me to Deuteronomy. Just before the death of Moses, மோசேயின் மரணத்துக்கு முன்பு மோசே எழுதின வேத பகுதி 31ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Deuteronomy chapter 31. I want you to come to verse 8. 8ஆம் வசனத்துக்கு வாருங்க. Chapter 31 and verse 8. It says, and the Lord, he is the one who goes before you. He will be with you. He will not leave you nor forsake you. Do not fear, nor be dismayed. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். நம்ம எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இருப்பார். நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். ஆண்டவர் அப்படியாக அங்கே பேசினார். பிரியமானவர்களே, நாமும் கூட இன்றைக்கு இதில் இருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ளும். பின்னிட்டு பார்க்கும்போது நம்மை நடத்தின ஆண்டவர் இன்னமும் இன்றும் என்னை நடத்துவார், நாளையும் என்னை நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். We must have this faith. Looking back, we must know that we have a faithful God who led me before, who is leading me today, and he will lead me even tomorrow. Shall we say amen? Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தெய்வ மனுஷனை குறித்து ஒரு ஆங்கிலிக்கன் திருச்சபை, சென்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆங்கிலிக்கன் திருச்சபை ஒரு போதகர், ஒரு கேனன் என்று சொல்லி ஒரு போதகர், ஒரு மினிஸ்டர், கேனன் ஆண்ட்ரூ என்று சொல்லப்படுகிற ஒரு போதகர், மன்னிக்கணும், சென்ட் ஜார்ஜ் ஆங்கிலிக்கன் சர்ச். இந்த திருச்சபை எங்கே தெரியுமா? பக்தாத், ஈராக் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு திருச்சபை. ஈராக்கில் ஒரு சபை ஏங்கி வரணுன்னா எவ்வளோ கஷ்டம். அந்த சபையின் போதகர் தான் ஆண்ட்ரூ ஒயிட் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் பெரியவர். இவர் 2005 ஆண்டிலே போதகர் பணியை இந்த ஈராக் தேசத்தில் இருக்கிற சென்ட் ஜார்ஜ் ஆங்கிலிக்கன் திருச்சபையிலே போதகர் பணியை எடுத்தார். ஆனாலும் இந்த ஈராக் பகுதியில் அவர் பொறுப்பெடுத்து கொஞ்ச காலத்திலேயே ஐசிஸ் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய ஆட்சி, சண்டை, உள்ளூர் சண்டையும் பலவிதமான போராட்டங்களும் வந்துவிட்டது. இப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தபோது எல்லாரும் சொன்னார்கள், உங்கள் உயிருக்கு ஆபத்து, நீங்கள் இங்கேருந்து புறப்படணும், வெளியாகணும். யூ மஸ்ட் கெட் அவுட் ஆஃப் ஈராக் because it's a war-torn nation. For your safety you have to leave. ஆனாலும் பெரிய மாணவர்களே, இந்த ஆண்ட்ரூ என்பவர் என்ன செய்தார்னா, ஆண்டவர் என்னை ஊழியத்தில் அழைத்தார், அவர் உண்மை உள்ளவராய் இருப்பார். ஆமென். God called me and God will be faithful. So he decided to stay on. அவர் தொடர்ந்து ஈராக்கிலே சென்ட் ஜார்ஜ் திருச்சபையிலே பணியாற்றினார்.
அப்போது நிறையா பேர் பாதிக்கப்பட்டு அந்த சபையின் கதவை தட்டுவார்களாம். அந்த சபையின் கதவை தட்டும்போது எப்போதுமே அங்கே அருமையான பாஸ்டர் கேனன் ஆண்ட்ரூ அந்த கதவை தட்டும் போதெல்லாம் அந்த வாசலை திறக்க ஆவலாக இருப்பாராம். பயங்கரமாக அடிபட்டு பயங்கரமாக பயந்த சுபாவத்தில் வருகிற ஜனங்கள் ஏராளம் வந்து அங்கே அடைக்கலத்திற்கு வருவார்களாம். அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர்கள் காயங்களை கட்டி, பிரியமானவர்களே, அவர்களுக்கு கூடிய அளவில் பாதுகாப்பை கொடுத்து, அல்லேலூயா, உணவை கொடுத்து, அவர்களுக்கு மருத்துவத்தை கட்டி, இப்படி தான் பிரியமானவர்களே இந்த கேனன் ஆண்ட்ரூ பணியாற்றினார். பயங்கரமான ஐசிஸ் மிரட்டலுக்கு ஆளானார். மறுபடியும் சபை விசுவாசிகள் சொன்னார்கள், ஐயா, நீங்கள் இங்கே இருப்பது பயங்கர உயிருக்கு ஆபத்து, நீங்கள் இடத்தை விட்டு போக வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனாலும் கூட அருமையான இவருடைய ஒரு வார்த்தை எப்போதுமே யாரை பார்த்தாலும் சொல்லுவார்களாம், ஐயா நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுங்க. ஆனால் இவர் அடிக்கடி இப்படி ஒரு வார்த்தையை சொல்வார். திஸ் will be the word that he will share, his famous word. He will say, I feel God's call to be here. I'm not afraid to die. I'm here because people need to know Jesus அப்படின்னு சொல்லுவாராம். ஆமேன். ஏன்னா அந்த காயங்களை கட்டும்போது, அவர்களுக்கு உணவு கொடுக்கும்போது இயேசுவுடைய அன்பை அவர்களோடு கூட பேசிடுவாராம். ஆமேன் சொல்லுங்கள். That is how a lot of people of Iraq came to know about Jesus in his time. Shall we say amen? Hallelujah. 2014 நாட்கள் வரும்போது ஐசிஸ் இன்னும் பயங்கரமாக இவரை மிரட்டி இவரை வலை போட்டு தேட ஆரம்பித்தார்கள். That is when he had to leave the country. Till then, from 2005 to 2014, he stood his ground. Shall we say amen? கர்த்தருக்கு மகிமை. நாம் சொல்வோமா? ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள், உண்மை உள்ளவர்கள் அவர்கள் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் நன்றி சொல்வோம். அல்லேலூயா. விசுவாசத்தில் தளர்ந்து போகல, ஐயோ ஆபத்து வருது, ஐயோ நான் செத்து போயிடுவேன் என்ற பயமெல்லாம் இல்லை. ஆமேன். ஆண்டவருக்காக நான் மறிக்கக்கூட ஆயத்தம் என்ற ஒரு எண்ணம் கொண்டவர் தான் இந்த ஆண்ட்ரூ. ஆமேன். கர்த்தர் பெரியவர், அதனால அவர் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை பின்னிட்டு பார்க்கும்போது இதுவரைக்கும் நடத்தினார், இனியும் உன்னை நடத்துவார் என்பதற்கு ஒரு அச்சமும் இல்லை. The Lord who led you in the past will also lead you in the present. There is nothing for you to worry. Shall we say amen? இரண்டாவது காரியத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கும்படிக்கு நான் விரும்புகின்றேன். கவனியுங்கள். present என்ற ஒரு வார்த்தையிலே I want to come to Joshua chapter 1 verses 6 and 7. யோசுவா 1ஆம் அதிகாரம் வசனம் 6-7 நாம் கவனிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், be strong and courageous because you will lead these people to inherit the land I swore to their ancestors to give them. Be strong and very courageous. Be careful to obey all the law my servant Moses gave you. Do not turn from it to the right or to the left, that you may be successful wherever you go. Amen. பலன் கொண்டு திடமனதாய் இரு. இந்த பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகுமிடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாது இருப்பாயாக. நம்ம எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் நேரடியாக யோசுவா இடத்துல பேசி பலன் கொண்டு எப்படி இரு, திடன்மனதாயிரு என்று ஆண்டவர் இந்த யோசுவாவை அழைக்கிறார். நாம் சொல்லுவோம் ஆமென். அல்லேலூயா. The call was to Joshua and God came directly to Joshua and he said, be courageous. Shall we say amen? Hallelujah. So people of God, ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று தான். நீ உனக்கு கற்பித்த வார்த்தைகளை விட்டு வலது இடது புறம் சாயாது, விலகாது. ஆமேன்.
Today, people of God, as we walk into the new year, God's call to us is abide in the word of God. Do not go to the left or to the right. இன்னைக்கு உலகத்திலே பல ரூபத்திலே ஆண்டவர் விட்டு விலகி விட்டார்கள். A lot of teachings are coming today. இன்றைக்கு ஏராளமான போதனைகள் வருகிறது. அல்லேலூயா. நீங்க நிறைய போதனைகளை நீங்கள் நம்ம சபையை தகுக்க நீங்க வெளியிலே கேட்கலாம், யூடியூப்ல கேட்கலாம், பல இடத்துல நீங்க பல செய்திகளை கேட்கலாம், பலர் பல ஆலோசனை கொடுப்பார்கள். என் ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு என்ன தெரியுமா சொல்றார்? நீ கேட்டவைகளே நீ அவைகளை விட்டு விலகாதபடிக்கு, வலது இடதுபுறம் சாயாதபடிக்கு, do not turn to your left or to your right in the teachings that was given to you. Amen. Hallelujah. அப்ப கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சொல்லுங்கள் hallelujah. So God is calling us இந்த வசனத்தில் for the present. What is God telling us? இன்றைய காலத்திலே ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறது be strong and courageous. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய பிள்ளைகளை ஆகிய நமக்கு இன்றைய நாள் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை வலிமையாகவும் தைரியமாகவும் இருக்கும்படி நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பலன் கொண்டு எப்படி இரு? திடன் மனதாயிரு. ஆமென். பயப்படாதே. ஆமென். சில பேர் பயப்படுறாங்க, புது வருஷம் எப்படி இருக்க போதோ தெரியலையே, இந்த 2024 எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அப்போது எப்படி இருக்க போது, how is it going to be, so I am very troubled, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போகிற உங்களுக்கு ஆண்டவர் யோசுவாவின் வார்த்தையை கொடுக்கிறார். பலன் கொண்டு திடன் மனதாயிரு. ஆமென். அல்லேலூயா. நீ ஏன்னா ஏன் யோசுவா பயந்தாருன்னா, அவர் இந்த ஜனங்க வாலிபன், இஸ் எ யங் மேன். ஆமென். இஸ் எ யங் மேன். இன்னைக்கு நான் பாஸ்டர் ஊழியத்திலே 40 வருஷமாக இருக்கிறேன். 40 வருடத்திற்கு முன்பு நான் அனுபவம் பெறாதவன், 40 வருஷத்துக்கு பிற்பாடு நான் அனுபவம் பெற்றவன். எத்தனை வருட அனுபவம் எனக்கு உண்டு? 40 வருட அனுபவங்கள் உண்டு. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் ஊழியத்திலே எழும்புகிற பிள்ளைகள், நம் சபையிலே பல வாலிப பிள்ளைகள் ஊழியத்துக்கு எழும்ப ஒரு காலம். ஆமேன். தே ஆர் வெரி நியூ. ஆமேன். எப்படி மோசே ஊழியத்திலே அனுபவசாலி, யோசுவாவுக்கு அனுபவம் இல்லை. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்றார், நீ பயப்படாதே. ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா. ஏன் பயப்படாதன்னு சொல்றார்? மோசே இந்த ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்திட்டார். இப்போ இந்த ஜனங்களே வனாந்திரத்தில் இருந்து கானாவூருக்குள்ளார கொண்டு போனேன். கானாவூருக்குள்ளார எப்படி இருக்கும் என்று அனுபவம் இல்லை. எப்படி நான் சமாளிக்க போறேன், எப்படி யுத்தம் பண்ண போகிறோம், எப்படி அந்த ஜனங்களை திரட்டி விட போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்னால நிறைய சவால் இருக்கு, உனக்கு முன்னால் நிறைய சவால் இருக்கு. ஆனா இன்றைக்கு நீ எப்படி தெரியுமா இருக்குன்னு, வலது இடதுபுறம் சாயாமல் என்னை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்தை எழுதின சங்கீத பக்தனான தாவீது இப்படி எழுதினார். என்னோடு கூட கேளுங்க. Come with me to Psalm 27 and verse 1. Verse 1 says, the Lord is my light and my salvation, whom shall I fear? The Lord is the stronghold of my life, of whom shall I be afraid? கேளுங்கள். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? நம்ம ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. மோசேயுடைய தைரியம், தாவீதுடைய தைரியம் என்னன்னா, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இருக்குன்னு, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு பயம் இல்லைன்ற ஒரு தைரியம் நமக்கு இருக்குன்னு. ஆமென். தாவீதுக்கு இருந்த பிரச்சனை என்னங்க? சவுல் துரட்டி கொண்டிருக்கிறார், சொந்த குமாரன் தன்னை துரட்டி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆனாலும் பிரியமானவர்களே, தேவன் கூட இருந்து கர்த்தர் தாவீதை நடத்தினார். எனக்கு பயம் இல்லை. whom shall I be afraid? தாவீது எழுதினார். ஆமென். 2 முறை அந்த வார்த்தையை, whom shall I fear, of whom shall I be afraid? யாருக்கு நான் பயப்படுவேன் என்று தாவீது எழுதினார். ஆமென். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எல்லாரும் நெஞ்சில கரம் வைத்து, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார்.
அல்லேலூயா. பசியோ பட்டினியோ மரணம் பயமோ எதுவும் என்னை அசிக்காது. ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. பிலிப்பியர் புஸ்தகத்திலே பவுல் எழுதினார். பிலிப்பியர் 4:13 பவுல் எழுதினார், I can do all things through Christ who strengthens me. கிறிஸ்துவுக்குள் நான் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று இந்த பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதினார். பிரியமானவர்களே, பயப்படாதீங்க. நீங்கள் இப்போ இருக்கிற இந்த காலத்தில் ஒரே நம்பிக்கை, ஆண்டவர் வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு ஒரு வசனம் எழுதினார், ஞாபகம் உண்டா? யாக்கோபு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க, ஜேம்ஸ் சாப்டர் 1 and verse 22 பாருங்க. அந்த வசனம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? Do not merely listen to the word and so deceive yourselves. Do what it says அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. கேட்கிறவர்களாக மட்டும் இல்லாமல் அதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆமென். இன்னைக்கு ரொம்ப பேர் கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறோம்? வசனத்தை கேட்கிறோம், ஆனால் அதன்படி வாழ நம்ம ஆயத்தம் இல்லை. we are not ready to live according to what we hear. ஆண்டவர் வார்த்தை நமக்கு பேசுகிறது, கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. So obeying God is important. ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. I remember, நான் ஒரு கதை ஒன்று வாசித்தேனுங்க. ஏன்னா இந்த ஈரான் இந்த முஸ்லீம் கண்ட்ரிஸை நான் கொஞ்சம் வாசித்தேன். அப்போ நான் சில காரியத்தை வாசித்து பார்த்தேன். அதில் பாகிஸ்தான் தேசத்தில் ஒரு பெண்மணி இருந்தாள், ஒரு வாலிப பெண்மணி. அவளுடைய பேர் மலாலா என்று அவளுடைய பேர். பிரியமானவர்களே, அவள் 1997 தான் பாகிஸ்தானில் ஒரு சிறிய கிராமத்தில் ஸ்வாட் வேலி என்று சொல்லப்படுகிற ஒரு ஸ்வாட் பள்ளத்தாக்கு என்ற ஒரு பகுதியில் தான் இவள் பிறந்து வளர்ந்தவள். ஒன்றும் பேர் புகழே இல்லாத ஒரு சின்ன ஒரு இடம். அந்த இடத்துல வளர்ந்தவள் தான் இந்த மலாலா என்று சொல்லப்பட்ட ஒரு பெண்மணி. பிரியமானவர்களே, இந்த பாகிஸ்தானில் அவர்கள் அதிகாரிகள் தலிபான் ஆட்சியில் இருந்தபடினாலே அவர்கள் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார்கள். என்ன கட்டளைன்னா, பெண்கள் எல்லோரும் அவர்கள் படிக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு பேசிக் படிப்பு தான், மற்றபடி அவர்கள் படித்து கல்வி பெறக்கூடாது என்று சொல்லி ஒரு கட்டளை இருந்தது. பட் மலாலா என்ற இந்த பெண்மணி அவள் அதிகமாய் படிக்க விரும்பினவள். படித்தால் பெற்றோர்களும் அதை வலியுறுத்தினார்கள். ஆனால் தலிபான் இதை கேள்விப்பட்ட போது அவளை பயங்கரமாய் மிரட்டினார்கள். ஆனாலும் இந்த மலாலாவை குறித்து நீங்கள் போய் கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அவள் தைரியமாய் நின்றாளாம். அல்லேலூயா. தைரியமாய் நின்றாளாம். அவள் நிறைய பெண் பிள்ளைகளுக்கு ஊக்கத்தை கொடுத்தாளாம். என்ன ஊக்கம் தெரியுமா? படிக்கணும், படித்து முன்னுக்கு வர முடியும், படித்து நம்மளால் முன்னுக்கு வர முடியும் என்ற வலியுறுத்தது. எத்தனையோ முறை அவளை மிரட்டினது மட்டும் அல்லாமல் 2012 ஆண்டு ஒரு நாள் தலிபான் அவர்கள் அந்த மலாலா என்ற பெண்ணை சுட்டு கொல்லும்படிக்கு சுட்டார்களாம். ஆனாலும் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் அவளை பாதுகாத்தார். ஆமென். அவள் தப்பினாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவள் நோபல் பிரைஸ் அவளுடைய தைரியத்துக்கு வாங்கினவர். she even received Nobel Peace Prize in 2014. Malala. Shall we say amen? Hallelujah. இவ என்ன தெரியுமா சொல்வாராம்? அவளும் சொல்வாளாம், I am not afraid of anyone. I am afraid of my own silence அப்படின்னு சொல்வாளாம். அதாவது யாருக்கும் நான் பயப்படுவதில்லை, எங்கே நான் அமைதியாய் விடுவேனோ என்றதைத்தான் நான் பயப்படுகிறேன் என்று சொல்லுவாளாம். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த பெண்மணியை வைத்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இந்த பெண்மணியை கொண்டு நிறைய காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்பர் 1 என்னத்தை கற்றுக்கொள்ள முடியும்னா அவளுடைய தைரியம். அவளுடைய தைரியம் யோசிச்சு பாருங்க. தலிபான்லாம் ஈவு இறக்கம் இல்லாதவர்கள். அல்லேலூயா. கொலை செய்ய
அஞ்ச மாட்டார்கள். ஆனால் மலாலாவை யாரும் அசைக்கவே முடியல. எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையை, அவளுக்கு ஒரு தைரியம். அதை தான் ஆண்டவர் இந்த யோசுவாவுக்கு வலியுறுத்துகிறார். அல்லேலூயா. உனக்கு ஆபத்து ஏராளம் இருக்கு, பல விதமான சவால்களை யோசுவாவை நீ சந்திப்பாய். ஆனாலும் நீ எப்படி இரு? பலன் கொண்டு திடன் மனதாயிரு. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையை வருட கடைசியில் வந்து நிற்கிற நமக்கு ஆண்டவர் சொல்றார், பலன் கொண்டு எப்படி இரு? திடன் மனதாயிரு. கடைசி காரியத்தை சீக்கிரமாய் கற்றுக்கொள்வோமா? 9வது வசனம் இன்றைக்கு நம்முடைய அடிப்படையான வசனம். ஆண்டவர் வருங்காலத்தை குறித்து சொல்லுகிறார், அவரை நம்பு என்று சொல்லுகிறார். ஆமென். The future God gives us, verse 9, and he says trust God. Amen. எதிர்காலம் கர்த்தரை நம்புங்கள் என்றதான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இன்னைக்கு சர்ச்சை விட்டு போகும்போது நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க? ஆண்டவரை நம்புங்கள். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் பிரசன்னம் என் கூட இருக்கும், என் குடும்பத்தோடு கூட இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை அவர் நடத்துவார், எனக்கு வழியை காட்டுவார். ஆமீன். என்னை உற்சாகப்படுத்துவார் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? கர்த்தரை நம்பணும். நான் உங்களுக்கு ஒரு 2 வேத வசனம் கொடுக்கிறேன், அப்புறம் நம் யாவரும் ஜெபம் பண்ணுவோம். நம்பர் 1, எரேமியா 29ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, look at Jeremiah chapter 29 and verse 11. I want you to come to 29 and verse 11. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்கள். For I know the thoughts that I think toward you, says the Lord, thoughts of peace and not of evil, to give you a future and a hope. ஆண்டவர் வார்த்தை கேளுங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்றது? அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு திட்டம் உண்டு. I have a plan for you in your life. ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. யாருக்கும் நம்ம ஃபியூச்சரை பார்க்க முடியுதா? நம்ம ஃபியூச்சரை பார்க்க முடியல. we can only imagine how our future will be, but God knows your future. உன் வரும் காலத்தை குறித்து என்னமா இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஒருவேளை ஒரு கற்பனையில் நீ யோசிக்கலாம், உன் வருங்காலம் இப்படி இருக்குன்னு யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னுடைய வருங்காலத்தை அறிந்திருக்கிறவர். நாம் சொல்லுவோம் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், எனக்கு உன் வருங்காலத்தில் ஒரு திட்டம் உண்டு, உன்னுடைய அழிவுக்கு அல்ல, உன்னுடைய நன்மைக்கேன்னு சொல்றார். ஆமென். God has a plan for you and his plans are for your good. That's what the Lord the word of God says. Amen. கர்த்தர் பெரியவர். அதனால ஆண்டவர் மேல நம்பிக்கை. யாரெல்லாம் நீங்கள் நிறைய தோல்வி கண்டீங்க, போன வருஷம் வேலையில் இழப்பு, உங்களுடைய படிப்பில் இழப்பு, உங்கள் நிறைய வாழ்க்கையில் இழப்புகளை சந்தித்தீர்கள். நான் சொல்கிறேன், வருங்காலம் கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்க்கையை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு திட்டம் வைத்திருக்கிறேன், உன் வாழ்க்கை 2025 எப்படியா இருக்கும் என்று நான் அறிகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவரை விசுவாசியுங்கள். கர்த்தர் அப்போது பெரிய காரியம் செய்வார். நீதிமொழிகள் புத்தகத்திலே, come with me to Proverbs chapter 3. I want you to come to verses 5 and 6. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே வசனம் 5, 6 எடுத்துக்கொள்வோம். Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways acknowledge him and he shall direct your paths. கேட்போம். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. சொல்லுவோம் எல்லாரும் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பெரிய உபத்திரம் வந்தாலும், சூழ்நிலை வந்தாலும், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு தேவ மனுஷனை குறித்து நான் சொல்லி உங்கள் கூட ஜெபிக்கிறேன். ஆண்ட்ரூ பிரன்சன் என்று சொல்லப்பட்ட ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவர் தேவன் மேலே ரொம்ப நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷனாய், ஒரு போதகராக அமெரிக்கா தேசத்திலே அவர் பணியாற்றினார். அல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு பிரியமானவர்களே,
அவர் டர்க்கி தேசத்திற்கு வந்து ஒரு 20 வருஷம் இந்த டர்க்கி தேசத்திலே அவர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார். ஆனால் 2016 அவர் பிடிக்கப்பட்டார். அவர் டர்க்கிஷ் கவர்மெண்ட் மூலமாக, அரசாங்கம் மூலமாக அரசாங்கத்தை கவிழ்த்து விட வேண்டும் என்று திட்டம் வகுக்கிற கூட்டத்தில் இவனும் ஒருவன் என்று சொல்லித்தான் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவரை பிடித்து அருமையான பாஸ்டர் பிரன்சன் என்றவரை கைது செய்து விட்டார்கள். அவர் சொன்னார், ஒரு நாளும் ஐ நெவர் இன்வால்வ் மை செல்ஃப் இன் த கவர்மெண்ட் குப் என்று சொன்னார். ஆமீன். ஆனாலும் கூட இந்த டர்க்கிஷ் கவர்மெண்ட் அவரை பிடித்து அவரை வாதித்தார்கள். பிரியமானவர்களே, பயங்கரமாக அவர் துன்பப்பட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகத்தக்க ஒரு பாஸ்டர் பணியை ஆண்டவருக்கு பயந்து அமெரிக்காவை விட்டு டர்க்கிக்கு வந்து ஊழியம் செய்கிற இவருக்கு வந்த பாடுகளை பாருங்கள். எதற்காக? இயேசுவுக்காக, இயேசு நாமம் தரிக்கப்பட்ட நம்பிக்கை உடைய அந்த நம்பிக்கையின் உறுதியில் ஊழியம் செய்தவருக்கு வந்த பலவிதமான பாடு. அல்லேலூயா. அப்போ சொல்லப்படுகிறது, அவரை பிடித்து பயங்கரமாய் அவரை சித்திரவதம் பண்ணினார்கள். அவருடைய லாயரை பார்க்கிறதற்கு அவருக்கு அனுமதி இல்லை, அவருடைய குடும்பத்தாரை பார்க்கிறதற்கு அவருக்கு அனுமதி இல்லை, அவருடைய சபை விசுவாசிகள் வந்தாலும் யாருமே அவரை பார்க்கிறதற்கு அவருக்கு அனுமதி இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் இந்த பாஸ்டர் பிரன்சனை குறித்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, விசுவாசத்திலே தேறின ஒரு மனுஷன். அல்லேலூயா. பயங்கர போராட்டம் தான். ஆனாலும் அவர் என்ன செய்தாராம்? அவர் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தாராம். அல்லேலூயா. 2 வருஷம் பாடுபட்டாருங்க. ஆனால் வெளியில் வந்த பிற்பாடு அவர் சொல்லுகிறார், 2018 அவர் சொல்லுகிறார், அவர் ஒரு பேச்சு கொடுக்கிறார். அவர் சொல்கிறார், 2 வருஷம் நான் உள்ளுக்கு இருந்தாலும் ஆண்டவர் நிறைய எனக்கு கற்றுக் கொடுத்தார். அங்குள்ள அநேகர் ஆண்டவர் இயேசுவை நம்புறதற்கு என்னை பயன்படுத்தினார். கிறிஸ்தவர்கள் அவர்கள் கொண்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சில வியாதி சளி பிடிச்சிருச்சுனாக்கா அது தொத்து வியாதிங்க, தூரமாக இருங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு தொத்திக்கோன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள் தொத்திகிறவர்கள். ஆமேன். அப்படின்னா கிறிஸ்தவர்கள் பக்கத்து வீட்டில் அவர்கள் வசிக்கிற பக்கத்து வீட்டில் கூட தேவ அன்பு அப்படியே படர பண்ணுவார்கள். ஆமேன். வேலை இடத்துல படர பண்ணுவார்கள். கிறிஸ்டியன், நீங்கள் ஒரு கிறிஸ்டியன், ஆனால் உங்கள் தேவ அன்பு வெளியில் இன்னும் படலைனாக்கா you are not a contagious Christian. Amen. But look at Pastor Brunson. Pastor Brunson, though he had a very bleak future when he was caught by the Turkish government, yet he went on sharing Christ. When he came out victorious because he said, wow, I had the privilege to share Christ to the people behind bars. Shall we say amen? கர்த்தருடைய பிள்ளையை நம்மளாம் நல்லா இருக்கிறோம்ல, வசதியாக இருக்கிறோம். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? மத்தேயு 28:20 உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்படிப்பட்டவர்களாய் நிற்கிறோம்? பின்னிட்டு பார்த்தோம், இன்னைக்கு நிலைமையை பார்த்தோம். வலது இடதுபுறம் சாய வேண்டாம். வரும் காலத்தை பாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எழுந்து நிற்போம் தேவ சந்நிதியிலே. அல்லேலூயா.